சித்ரா பௌர்ணமி கொண்டாடுறோம். அப்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் வழிபட்டால் அதோ 15 திதி நித்யா தேவதைகள் இருக்காங்க. 15 திதிகள் இருக்கின்றது. 15 திதிகளிலே இறுதியாக வரக்கூடிய இந்த பௌர்ணமி மட்டும் நான் வணங்குகிறோம். அந்த உள்ள தேவதைகளை மட்டும் வணங்குகிறோம். அப்படி இப்போ 15 ஒவ்வொரு தேவதையும் வணங்கினா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தேவதைகள்லாம் இருக்கின்றார்கள். அந்தந்த தேவதைகள்லாம் வணங்குங்கள்னு சொல்கிறோம். எப்படி பாருங்கள், அந்த காமேஸ்வரி பகமாலினி நித்தியலினே பேருண்டே வஜ்னிவாசினி மகா வஜ்ரேஸ்வரி சிவதூதி துருதிதே குலசுந்தரி நித்தியே நீலபதகே விஜயே சர்வமங்களே ஜுவாலாமாலினி சித்ரான்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிருஷ்ணபக்ஷத்தம் சொல்லும் பொழுது அப்படியே மாறி வரும். எப்படி மாறி வரும்னு பார்க்கும் பொழுது தலைகீழாக சித்ராங்கிற கூடியவெல்லாம் முன்னாடி வந்துடுவாங்க. அப்படி சித்ரா என்று சொல்லக்கூடிய சித்ரா தேவியை பார்க்கும் பொழுது இந்த பிரதம தேதியில் வணங்குவாங்க. முதல்ல இந்த கிருஷ்ணபக்ஷத்திலே சித்ரா முதல்ல